உங்களுடைய முதல் 2 கதாநாயகர்களையும் சமீபத்தில எப்போ சந்திச்சீங்க? அஜித் சார் வந்து அவன் பையனுடைய பர்த்டே கூப்பிட்டாரு. ஓ! ஆமா. அவன் ஃபேமிலிக்கு அப்பப்போ போவேன். அப்படியா? ஆமாமா. ஓ! அது டச்ல இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் சார் வந்து ஃபோன் பண்ணாலும் அது பேசிடுவாரு. இது மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை பண்ணிடுவாரு. அந்த டச்சு அருமை. இன்னைக்கு இருக்கு. ம். படத்த பண்ணலே தவிர நட்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அருமை, அருமை. அவன் ஒரு ஒரு இதில நம்ம புரிஞ்சுக்கணும் சார். நம்ம வந்து ஹீரோக்கள் வந்து இப்போ ரஜினி சார் ஆகட்டும், ஒரு காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் ட்ராவலில் இருப்பாங்க. அப்போ அடுத்து இன்னும் வேறு டைரக்டரோட ட்ராவலில் இருப்பாங்க. அது காலத்தின் கட்டாயம். இன்னொன்று இதுதான் சினிமா அது. அது கரெக்ட். நம்ம அப்போ திருப்பாச்சி கொடுத்தோம். இப்போ கொடுக்கலன்னு நினைக்கிறது தப்பு. திருப்பாச்சி கொடுத்தாருல, சிவாஜி கொடுத்தாருல, அது கரெக்ட். அந்த சந்தோஷம். அந்த அது அந்த அதுக்கான நன்றியோட வெளிப்பாடு இருந்துடணும். அதான் பிராக்டிகல். அதான் ப்ராக்டிக்கல். இப்போ கொடுக்கலன்னு கோவப்பட்டால் என் உடம்பு கெட்டு போகும், என் மனசு கெட்டு போகும். நான் விரக்தி ஆயிடுவேன். உண்மை. கொடுத்து நினச்சிருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ எனக்கு சந்தோஷம் முக்கியம் தவிர நான் விரக்தி முக்கியமாக, நான் கவலை இருக்கிறது முக்கியமாக, சந்தோஷமாக இருக்க முக்கியமானா நான் சந்தோஷம் வர முக்கியம். அதான் பேலன்ஸ். அதான் அப்போ திருப்பாச்சி வாசி நினச்சிட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன். அவ்வளோ ப்ராக்டிக்கலில் போயிட்டால் எதுவுமே நம்மளுக்கு கவலை வராது சார். நம்ம அது சிலது ப்ராக்டிக்கல் மீறி நம்மளா வடிய வருத்தத்தையும் கவலையும் திணிச்சிக்கிட்டு விரக்தியை அடைஞ்சிக்கிட்டு அது உடம்பு கெட்டு வாழ்க்கையும் கெட்டு போகும். அதனால் அது திருப்பதி கொடுத்தாரு, சூப்பர். சிவகாசி கொடுத்தாரு, திருப்பதி கொடுத்தாரு. விஜயகாந்த் வச்சு நம்ம வந்து ரொம்ப நம்ம நேசித்தாள். விஜயகாந்துக்கு நடிகராங்கிறோட மனுஷனை நேசித்தாள். அவர் வச்சு படம் பண்ணோம். இதெல்லாம் கொடுப்போம் நம்மளுக்கு. ஆமாம். அதனால் இது ஓகே. நாம் வந்து டைரக்டரானா போதுங்கிற காலகட்டம் இருந்துச்சு. டைரக்டர் கார்டு வந்தால் போதும்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்க ஒருத்தருக்கு ஆண்டு இவ்வளோ வாய்ப்பு அப்படிங்கும்போது அதுவும் அடுத்தடுத்து இன்றைக்கி பேரரசுனா வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கும்போது, பேரரசுனா எல்லாரும் தெரிஞ்ச டேரக்டர் அவங்க கூட நான் நினச்சி பார்க்கல. இது அந்த மாதிரி டேரக்டர் நான் புதுமை நடிச்ச காலகட்டம். அதனால் இது எல்லாமே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். இதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான். நீங்கள் கூப்பிட்டு எனக்கு பேட்டியில் உட்கார வைக்கிறது எனக்கு கிஃப்ட் தான். இதைத்தான் பாசிட்டிவ் நினச்சி போகணுமே தவிர நடக்காத விஷயத்த இது செய்யப்பட்டு வர்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகையான அசினோட பணியாற்றியது எப்படி இருக்கு சார்? அசின் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் சார். அப்படியா? ஆமாம். அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிச்சு போட்டாங்க சார். அங்கே தான் அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. கதை கேட்டாங்க, ஓகே. சம்பளம் பேசிட்டாங்க, ஓகே. 3வது கண்டிச்சு போட்டாங்க. அப்போ தான் சைன் பண்ணுறது என்னென்னா, இந்த படத்துக்கு நான் தான் டப்பிங் பேசுவேன். அருமை. இதுக்கு ஓகேனா ஓகேங்கிறாங்க சார். எனக்கு இது வரைக்கும் எந்த கதாநாயகி அப்படி கேட்டதில்லை. அப்போ எனக்கு அங்கேயே அவங்க பிடிச்சி போச்சு. அப்போ நம்ம நடித்து நம்ம வாய்ஸில் இருக்கணும் அப்படின்னு ஒரு நடிகை நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு டப்பிங் கொடுக்குற டேட்டில் இன்னொரு படத்துக்கு போயிடலாம். அதான் நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த கணக்கெலாம் இல்லை. அவங்க ஓகே. அங்கேயே எனக்கு உண்மையிலே அவங்கள பிடிச்சி போச்சு. அதே மாதிரி நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சிடும், போக மாட்டாங்க. அவங்க ஒர்க் முடிஞ்சு நீங்கள் கிளம்புனா போக மாட்டாங்க. நாளைக்கு என்ன சீன் அந்த டைலாக் கேட்பான். நான் கொடுத்து அனுப்புகிறேன் போங்கனாலும் போக மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்கன்ட்டு. இந்த டைலாக் வாங்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக மழை படம் பண்ணுவாங்க. காலில் வந்து ஒரு சொல்லி காட்டுவாங்க, கரெக்டான்ட்டு. கரெக்டாக இருக்கும், ஓகே. சிலது மாற்றுவோம், இல்லை கொஞ்சம் இது உச்சரிப்பு இப்படி இல்லை அப்படி சொல்லுவோம். அப்போ பேக்கப் ஆயிடுச்சு, போனோம், சாப்பிட்டோம், படுத்தோம், காலை ஷூட்டிங் வந்தோம். அப்படி இல்லை, நைட்டு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு டைலாக். இது ஒரு இன்வால்வ்மெண்ட்டு. அப்புறம் ஷார்ட் ஓகே ஆகும். குட்டு வந்து வாண்டில் உட்காந்து அதை பார்ப்பாங்க. சிலர் ஒன்றுவாங்க ஓகேனா அப்படியே போயிடுவாங்க. இங்கே வந்து மாட்டு பார்க்க மாட்டாங்க. டேரக்டர் ஓகேனா போயிடுவாங்க. ஓகே அப்படின்னா நம்மள்ட்ட பார்த்துருவாங்களேன்ட்டு அவங்க திருப்பி எனக்கு கூட போடணும்னு கேட்க மாட்டாங்கல்ல. கரெக்ட். அங்கே இருப்பாங்க சார். ஓகே அப்படின்னா விட்டே இப்படி உட்காந்துக்குவாங்க. நான் அப்புறம் பார்த்தேன், எப்படியும் வரப்போகுது ஓகேனோன்னே அப்போ உட்காந்துக்கப்புறம் போடியா அப்படின்றது. அப்புறம் அது வந்து மாதிரி அப்படியே ஆர்வத்தில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா சார் ஒன்று வருவாங்க. அவங்களுக்கு சிறப்பாக கேட்பாங்க. அது இன்வால்வ்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. அது இருந்தனால தான் நானே டப்பிங் பேசணும். வாய்ஸ் மாடலேஷன், வாய்ஸ் ஐயோ நல்ல வாய்ஸ். நான் தெலுங்கு படத்தில் அது ஆக்டிங் பார்த்துட்டு தானே நம்ம விரும்பினது. ஏன்னா நம்ம ஒரு ஏதாவது கதை எடுக்கிறோம் அப்படின்னா வேறு மாதிரி ஹீரோயினி தேடுவோம். கமர்ஷியல் படத்துக்கு அதுக்கான ஒரு இது ஒன்று வேணும். அது 100% இந்த அம்மாவுக்கு உண்டு. விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணியிருக்கீங்க தர்மபுரி. ஆமாம் ஆமாம். சாரை வச்சு திருப்பதி பண்ணீங்க. விஜய் சாரை வச்சு திருப்பாச்சி கொடுத்தீங்க. இப்ப அவர் வந்து 2 பொலிட்டிஷியன் நீங்க பாத்திருக்கீங்க. அதாவது பொலிட்டிஷியன் ஆகி வந்து ஒருத்தரை வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. நீங்க டைரக்ட் பண்ண ஒருத்தர் பொலிட்டிஷியன் ஆயிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? ஓகே, நம்ம 2 அரசியல் தலைவரோட ஒர்க் பண்ணிட்டோம். அது பெருமையாக நினைக்கிறோம் முதல்ல. ஆமாம், ஒரு அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர்,
மக்களை நேசிக்கிறவர். மக்கள் இன்றைக்கி அவர் இறந்தாலும் அவர் இன்றைக்கி கொண்டாடிக்கிருக்காங்க. அவர் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி விஜய் சார் இன்றைக்கி வந்து பார்த்தா அடுத்து எம்ஜிஆர் மாதிரி ஆகிட்டார். ஏன்னா கூட்டம் இன்றைக்கி போகிற இடம்லாம் அவ்வளோ க்ரௌடு. இப்போ நம்மளே எனக்கு வியப்பாக இருக்கும். படம் பண்ணும்போது தெரில, நம்ம தேட்டர் தான் கூட்டத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இயக்குன ஒரு நடிகர் இன்றைக்கி போகிற இடம்லாம் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம். அது ஃபஸ்ட்டு மாநாடுலாம் பார்த்து மிரண்டோம். ஆனால் இவ்வளோ மாதம் இருந்திருக்கு, இவரே நம்ம இயக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆமாம். ஆனால் 2 அரசியல் தலைவரை இயக்குன பெருமை நம்மளுக்கு வந்துருச்சு. ஸ்ரீரங்கத்துல தர்மபுரி ஷூட்டிங் போது நான் 1 வீக் உங்களை பார்த்தேன் சார். அப்படியா? ஓகே. எப்படி ஒர்க் பண்ணேன்? சூப்பரா ஒர்க் பண்ணீங்க. நீங்க தேசியவாதின்னு எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே எனக்கு போட்டு கொடுத்த ஆட்டோகிராஃப்ல நீ என் நாடு பேரரசுன்னு போட்டு கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். சூப்பர். வச்சிருக்காரு பத்திரம். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்ப எடுத்த போட்டோ சார், நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டேன் ஷூட்டிங்ல. ஓகே. போட்டோ நான் எடுத்த போட்டோ சார். சூப்பர். அதே மாதிரி உங்களை எடுத்த போட்டோ இது. அப்படியே அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன் போல இருக்கே. அருமை. ஆமா சார். ஓகே. ஆட்டோகிராஃப் அப்படி தான் போடுவேன். நீ என் நாடு. ஆமாம், ஒவ்வொரு மனுஷனும் நம்ம நாடு தான். ஆமா. அந்த அஜித் சார் வந்து திருப்பதி வந்தா திருப்பம் அந்த ஃபயர் இது பண்றது எப்படி சார் எடுத்தீங்க அந்த டேக்கு? அது அவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஐடியா இல்லை. அது நம்ம சாங்கு ஷூட்டிங் போய்க்கிருந்துச்சு. அப்போ வந்து ஃபயர் ஊதுனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெட்ரோல் ஆயில் ஊற்றிட்டு ஃபயர் ஊதுவாங்கல்ல, ஆமாம் சார், அவங்கள நான் தனியாக அதுக்கு ஸ்பெஷல் உலகம் நான் கூட்டு வந்தாச்சு. இவர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நடிச்சுட்டு ஒரு கேரமில் இருக்கார். இப்போ அடுத்து வர கேப்பில் இது அப்பப்போ சில இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஃபயர் ஊர் ஆளை வச்சு. இவர் கூட நின்று பார்த்துக்கிருக்காரு அஜித் சார். நான் இப்போ வேடிக்கை பார்ப்பாங்கள்ல கேஸ்டில் பார்த்துருக்காருன்னா இவர் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு ஜி இது நானும் பண்ணிடுறேன்னாரு. ஷாக் ஆயிடுச்சு. அவங்க இதே பொழப்பு அவங்களுக்கு பெட்ரோல் வாயில் ஊற்றி ஊதுறது இது ரிஸ்க்கானது. அந்த ஃபயரு ஊதிட்டு வாய் ஓப்பன் தான் டக்கு வாய்க்கிட்டு போயிடும். ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம். இவர் ஏதோ கேஷ சொல்கிறார் சார் அதெல்லாம் சரியாக வராது சார், ரொம்ப ரிஸ்க்கு சார்ன்ட்டேன். இல்லை ஜி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறாருன்ட்டு அப்புறம் அவன்ட்டு கூப்பிட்டு கேட்டேன் என்ன சார் அவரும் பயமுத்துறாப்புல சார் ஊதிட்டு டப்பும் வாய முடியும்னு சார், வாய் ஓப்பன் வந்தால் திருப்பி ரோஸில் உள்ளே வரும் சார்ங்கிறப்ப அவரும் பயமுத்துறாரு. நான் திருப்பி சொன்னேன் சார் ரிஸ்க்குன்னு சொல்கிறாப்ப சார். இப்போ அவர் கூப்பிட்டு நீ எனக்கு ஊதி காட்டுங்கிறார். இவன் அஜித் காட்டவனு என்னை மறந்துட்டாப்புல அந்த ஆள். அஜித் கூப்பிட்றாருல இவன் என்னை டேரக்டராவது போயான்ட்டு அவர்கிட்ட அவர் இதை காட்டுறாப்புல அப்படிங்கிறாப்புல. இவ்வளோ தானேங்கிறாரு. இவ்வளோ தானேங்கிறாரு. அப்புறம் நான் பண்ணிடுறேன்ட்டார். எனக்கு பக்குங்குது, எனக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. இவர் பிடிக்காமல் இருக்கார். அவன் ஊதுவேன். அவனா நமக்கு அஜித் கற்றுக் கொடுத்துட்டான், நம்மளை பார்த்து அவன் ஊத போகிறாங்கிற பெருமையில் அவன் சார் ஊதட்டுங்கிறாப்புல அவர். என்னையா விளையாடுறியா அப்படின்ட்டு சரி ஓகே சார்ன்ட்டு ரெடி ஆகிடுச்சு. லைட்டிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆக்ஷன் சொல்கிறதுக்கு பாருங்க, அன்னைக்கு தான் தொடர் நடிக்கு போய் நான் ஆக்ஷன் சொன்னதே. எத்தனையோ ரோப்பு கட்டியிருக்கோம், ஏதோ ஷாட்லாம் ஃபைட்டில் எடுத்திருக்கோம். அப்போல்லாம் பயம் இல்லை. பெட்ரோல் குடிக்கிறாருங்க அஜித்து. எப்படி இருக்கும் நம்மளுக்கு தீப்பந்தம் பற்ற வைக்கிறான். அவன் வந்து அஜித் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் சார். நீட்டான் என்னையா நடக்குது ஓகே அது வச்சார். அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார். ஆக்ஷனில் அப்படின்னாரு ஆரம்பிட்டார். சரியாயிருச்சு. எல்லோரும் சுற்றி எல்லோரும் கைதிட்டாங்க. ஹீரோக்கு போய் பத்தாது இன்னொரு ஆங்கிள் எடுத்துங்கிறாரு. இன்னொரு ஆங்கிள் அவன்ட்டு சார் ஒரு 3 ஆங்கிள் எடுத்துகிட்டு அவர் ரொம்ப ஆரம்பிட்டார். இதே நான் 10 இடத்துல போட்டுக்கிறேன் சார் போதும் சார் விட்டு. அது ஒரு 3 இடம் தான் எடுத்தது. ஆனால் சாங் ஃபுல்லாக அதான் போட்டிருப்பேன். இது என்னென்னா அஜித் சொன்னான்னு பெருமையாக ஊதுனாப்புல அவன் கட்டு. அஜித் பண்ணலைன்னா அவர் விசாட்டை போட்டிருப்பேன். இப்போ அஜித் பண்ணதுனால இப்போ ஹீரோ பண்ணுறது பவராக இருக்கும்ல, அதனால் அவர் கட்டி இவரே போட்டேன். படம் பார்த்து நான் தான் நொந்திருப்பான் ஏன்டா கற்றுக் கொடுத்தோம்ட்டு. அது ஒரு விஷயம். ஏவிஎம்ல ஒர்க் பண்ண சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து ஏவிஎம்ல பல பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் ஏவிஎம் பேனர் பற்றி. திருப்பதி டைம் எனக்கு இன்னொரு பேனர், அப்போ பெரிய பேனர் அது, அவங்க கூட்டு பேசுகிறாங்க. இப்போ அங்கே நம்ம எங்கே சொல்கிறோமோ 2 இடத்துலையுமே அஜித் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே ஓகேனா அஜித் இங்கே ஓகே, ஏவிஎம் ஓகேனா இங்கே. இப்போ நான் வந்து ஏவிஎம்ல பண்ணணுமா அங்கே பண்ணணுமா நான் கொஞ்சம் முடிவு பண்ணணும்.
சம்பளம் பார்த்தீங்கன்னா அங்கே பேசுனாங்களே இன்னொரு கம்பெனி, அதில் பாதி தான் ஏவின்னு சொல்கிறாங்க, ஓ பாதி சம்பளம் தான். நான் யோசித்தேன், இப்போ சம்பளம் பிரச்சனை இல்லை, நம்ம ஏவிங்கிற பேனரு பாரம்பரியமிக்க பேனர். நம்ம ஏவியில் இப்போ நீங்கள் கேள்வி வைக்கிறீங்கள, அந்த பேனர் பண்ணியிருந்தால் அந்த கேள்வி கேட்டுக்க மாட்டியே. அப்போ ஏவியில் பண்ணுறது நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒரு பெருமையான விஷயம். இப்போ நமக்கு இந்த பெருமை, இந்த அங்கீகாரம், ஏவிங்கிற பெரிய எவ்வளோ பெரிய ஸ்தாபனம் அது, சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து உள்ள பேனர் அது. அப்போ சம்பளம் பார்க்கக்கூடாது, பாதி சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கேயே பண்ணிடுவோம் அப்படி முடிவு கொண்டு தான் ஏவியில் பண்ணது. அது இன்ன வரைக்கும் எனக்கு பாதி சம்பளத்தை பண்ணோமே, அதில் எனக்கு அந்த இதே எனக்கு இருந்ததில்லை. ஏவியில் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார். சித்ரா லட்சுமணன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, சந்திப்போம். பேரு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட படத்துல உள்ள வில்லன் கேரக்டருக்குலாம் அந்த பெக்யூலரான நேம் வந்து எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க? பல்லாக்கு பாண்டி, சனியன் சகட, பட்டாசு பாலு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க எப்படி அதை முடிவு பண்ணுவீங்க, இந்த கேரக்டருக்கு இப்படித்தான் பேர் வைக்கணும் அப்படின்னு? அது நம்ம சென்னையில் பல வருஷம் இருந்தோம்ல, அப்போ நிறைய ரெவடிகளை பற்றிலாம் நியூஸ் வரும். எல்லா ரெவடிக்குமே ஒரு அடைமொழி இருக்கும், ஒரு பட்டப்பேர் இருக்கும். வெள்ளை ரவி, பிளேடு பாலு, இப்படி எல்லாருக்குமே ஒரு அடைமொழி இருக்கும். அப்போ நம்ம படத்தில் வைக்கும்போதும் அந்த மாதிரி வச்சா தான் அந்த ரெவடி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு தான் பான்பராக்கு ரவி, பட்டாசு பாலு, சனியன் சகடை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கீங்கள? கண்டிப்பா கண்டிப்பா. நான் வெறும் ரவின்னு வச்சுருந்தீங்களே, அது 1000 ரவியில் அது ஒரு ரவியாக போயிருக்கும். பாலுனா எத்தனையோ பால் இருக்குது, அந்த பாலோட அது பாலை கலந்து போயிருக்கும். பட்டாசு பாலுங்கும்போது இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அது எது ஒரு ரெவடினா அந்த பேரே ரெவடி மாதிரி தெரியும் சொல்லும்போது. வெறும் பாலுன்னா நம்மளுக்கு வராது. அது வந்து எஸ்பிபி பாலுவா இந்த மாதிரி 1008 பால் குழப்பம் வரும். அப்படி வச்சது தான் இங்கே எல்லா ரெவடிக்குமே. உங்களுக்கு படத்தில் மட்டும் இல்லை, நிஜத்தில் எல்லா ரெவடிக்குமே ஒரு அடைமொழி இருக்கும். நீங்க ஒரு படம் பண்ணும்போது எந்தெந்த டைம்ல நீங்க மோஸ்ட்லி ராமநாதன் சார்ட்ட நான் இதை கத்துக்கிட்டேன், அவரால் தான் இதை நான் பண்றேன்னு சொல்ற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம்? ஷூட்டிங் பிளான் பண்ணுறது. நம்ம வந்து இந்த ஒரு சீனை இன்றைக்கி ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த ஒரு நாளை முடிச்சு ஆகணும். 2 ஷாட்டு பேலன்ஸ் இருந்தால் நைட்டில் தூக்கம் வராது எனக்கு. பேலன்ஸு வச்சுட்டு பேக்கப்னு சொன்னாலே அது பயங்கர அவனுக்கு அப்செட் ஆயிடும் எனக்கு. அப்போ நினச்சது எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 சீனா, அந்த 2 சீனா அந்த பிளானிங் இருக்கும். அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த ஸ்பீடு. இன்னொன்று அத்தனை ஆர்டிஸ்டும் இருந்தால் தான் இந்த ஷாட்டு அப்படின்னா நடக்குதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு ஆரம்பித்து போயிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான ஷாட்டை பிரிச்சிடணும். நான் மொத்தம் இல்லை ஆர்டிஸ்ட்டை வந்தால் தான் எடுப்பேன் அப்படின்னா முடியாது. இது நான் அவரை கற்றுக்கிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓகே, ஒரு காம்படிஷன் சீனு, ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சார் நான் ஒரு 4 மணிக்கெலாம் போகணுன்னு சொல்லுவாங்க. அப்போ 4 மணிக்குள்ளே அவர் உள்ள சீட்லாம் ஷார்ட்ஸ்லாம் இப்படி எடுக்கிறது. அப்போ அவர்கிட்ட பார்ப்போம், ஓகே ஒரு 4 மணிக்கு அனுப்பணும். அப்போ அவருக்கு என்ன டைலாக்கு எந்தெந்த இதில் இருக்கார் அதை ஃபுல்லாக அவரை கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிட்டு ஓகே சார் நீங்கள் போகலாம்போம். அதுக்கப்புறம் அவர் எல்லா ஷார்ட்ஸ்லாம் இருக்குங்க அதை எடுப்போம். இதெல்லாம் நான் எங்கள் குருநாதர் கற்றுக்கிட்டதான். இல்லை சிலர் ஒரு ஆர்டிஸ்ட் போயிட்டாலே மைண்ட் ஐயோ விட மாட்டாங்க சார் டேரக்ட்லாம். ஏன்னா அவங்க பயம் இருக்கும், எப்படி அவர் போயிட்டா அது திருப்பி தேவைப்பட்டார்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சிலர்லாம் 6 மணி வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் மொத்தமாக வச்சுருப்பாங்க. நான் அதில் யார் போனாலும் போங்க, யார் எப்போ வந்தாலும் வாங்க போர்டாக இருப்பேன். அதனால் அது வந்து எங்கள் குருநாதர் நான் கற்றுக்கிட்டதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான் உங்கள்ட்ட பேசுனது. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சித்ரா சார். உங்களுடைய முதல் பட கதாநாயகன் இன்றைக்கு அரசியலில் அடி எடுத்து வச்சுருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு வியப்பு தான். எஸ்இஎஸ் சார் பேசும்போதும் அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போதும் ஓகே இவர் வந்து பையன் வந்து அரசியல் கொண்டு வர நினைக்கிறாரு, ஆனால் இவர் அரசியலுக்கு சரியாக வருவாரா அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனால் அவருக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது இருக்கு அவருக்கு ஆரம்பத்துலேருந்து எஸ்இஎஸ் சார் அஸ்தர்மா பொறுத்து வளர்த்துருக்காரு. ஆமாம். ஆனால் நமக்கு எப்படின்னா இவர் சுபாவம் ரொம்ப சாப்பிட்டு இவர் எப்படி அரசியலுக்கு சரியாக வருவார், இல்லை இவருக்கு அரசியல் ஆசை இல்லை போல இருக்குது, இவர் தான் பையன் அரசியல் கொண்டு வருவார் போல நினைக்கிறார் போல இருக்குது, இப்படிலாம் ட்ராவல் எனக்கு அரசியலுக்கு வருவார்னு நான் எனக்கு சிவாசி பண்ண நினைக்கல, திருப்பாச்சி பண்ணும்போதும் நான் நினைக்கல. அப்புறம் இப்போ வந்தது எனக்கு ஒரு ஆச்சரியம் தான், எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சு. அப்புறம் இடையில இவர் அரசியல் கட்சி ரிலீஸ் பண்ணும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சு.
அப்போ நினச்சேன் நம்ம நினச்சி கரெக்டு, அவருக்கு விருப்பம் இல்லை, ம். இவருக்கு தான் விருப்பம், இப்போ கொஞ்சம் முட்டிக்கிச்சு, அப்போ நம்ம நினச்சி கரெக்டு தான் நினச்சேன். இப்போ அது கரெக்ட் இல்லை போல இருக்குது. ஏதோ ஒரு கணக்கு இருந்திருக்கு, நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ எனக்கு அரசியலுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு சின்ன அதிர்ச்சி தான். அப்புறம் மாநாடு க்ரௌட்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஓகே, அவர் போட்ட கணக்கு கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் கணிச்சிருக்காரு அவர், நம்மளுக்கு இவ்வளோ க்ரௌடு வரும், நம்பி இறங்கலாம், எல்லாம் ஒரு கணிப்பில் இறங்கியிருக்காரு. அப்போ அது வேறு ரூட்டு, அது நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிலதெல்லாம் அப்படியே அமைஞ்சிரும். அவர் அதே மாதிரி மேடை பேச்சு நான் நினைக்கிறது, இவர் அதிகம் பேச மாட்டார். இவர் இப்படி பேசுகிறார், என்ன அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அங்கேயும் உடச்சிட்டார். அது வேறு விஜய், இது வேறு விஜய், அது தளபதி, இது தலைவர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசுகிற அந்த தோரணம், அந்த வேகம், இதெல்லாம் டோட்டலாக நாம் நினச்ச பார்க்க முடியாத ஒரு படத்தில் பேசுவார். மேடையில் வந்து நான் நிறையா போயிருக்கோம்ல, கில்லி 100 டேஸ் ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அப்புறம் வரிசையாக வேட்டைக்காரெல்லாம் போவேன். தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப சாஃப்டாக பேசுவார், எல்லாம் பண்ணுவார். நான் ஒரு பேட்டியோட கேட்டாங்க என்னைய, நீங்கள் விஜய் சார்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது விஜய் சார் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, உங்கள் பேட்டி கேட்பாங்களே, உனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒன்றே ஒன்று தான், மற்ற எல்லாம் ஓகே தான், ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது அங்கே வந்து அந்த டேரக்டருக்காகவோ அந்த படத்தை ஹீரோனிக்காகவோ மியூசிக் டேரக்டருக்குள்ள கூட்டம் வரதில்லை, அத்தனை கூட்டமும் விஜய்க்காக வராங்க. 1000-2000 பேர் 3000 பேர் உட்காராங்கன்னா ஃபுல்லாக விஜய்க்காக தான், விஜய் ரசிகர் தான். அப்போ எங்கெங்கே தான் வருவாங்க, வெளியூர்லேருந்து வராங்க. அப்போ அவங்க விஜய் வந்து விஜய் பேச்சை கேட்குறது தான் உட்காராங்க, அவ்வளோ எதிர்பார்ப்பு. ஆனால் விஜய் சார் வந்து இப்போ சாஃப்டாக கொஞ்சம் பேசிட்டு உட்காந்துட்டாரு. அது அவங்களுக்கு அவங்களுக்கு திருப்தி பண்ணுற அளவுக்கு அது பேசணும். உண்மைதான். அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ரசிகர் தொண்டரானதுக்கப்புறம் அது பேசுகிறார் இன்றைக்கி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். 2.5 மணி நேரம் போனதே தெரியாது. நிகழ்ச்சியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்கினீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் அனுபவம், அதை நீங்கள் சொன்ன விதம். அதான் அந்த 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு கலைஞரோடு அடுத்து இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.